வணக்கம். அன்பான மாணாக்கர்களே, என் பெயர் டாக்டர் டி கண்ணன், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் லா in the Tamil Nadu Dr. Ambedkar Law University. I was practicing as an advocate in the High Court of Madras and subordinate courts from 1997 to 2008, and I was working as a guest faculty as well as the regular faculty in this university from 2008 to till date. I received Best Researcher Awards and I presented and published several papers in the national and international journals. This is about my precise introduction. Now we are going to start with the subject. I am going to discuss with the criminal law. In the criminal law, we are going to discuss that. Before that, we are going to discuss the I.N. Thiruvalluvar statement. The I.N. Thiruvalluvar has said about the justice. ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வதே முறை. இதன் பொருள் என்னவென்றால், குற்றம் இன்னதென்று ஆராய்ந்து எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலைமை தவறாமல் வழங்கப்படுவதே நீதியாகும். So justice should be impartial without any religion, caste or race, any other thing. Without any bias, the justice should be delivered. In this, we are going to discuss the three objectives. In the first objective, the history of criminal law. குற்றவியல் சட்டத்தின் வரலாறு பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். In the history of criminal law, we have three divisions. First division is first phase called as a ancient period. In the ancient period of India, we have followed only the religious laws. பழங்காலத்தில் இந்தியாவில், மற்ற படையெடுப்புகள் இல்லாத காலத்தில் இந்தியாவில் இந்து சமய சட்டங்கள் இந்திய அரசர்களால் கடைபிடிக்கப்பட்டது. அந்த இந்து சமய சட்டத்தில் முக்கியமானது இங்கே கூறப்பட்டுள்ளது போல் அர்த்த சாஸ்திரம், மனுஸ்மிருதி மற்றும் யஞவல்கிய ஸ்மிருதி ஆகியவை பண்டைய இந்தியாவின் 3 முன்னணி சட்டங்களாக கருதப்பட்டது. இந்த முன்னணி சட்டங்களில் தர்ம சாஸ்திரா என்று கூறப்படும் தர்மா என்ற அடிப்படையில் நீதி வழங்கப்பட்டது. அரசர், தி கிங் has delivered the justice. He is the judge, he is the ruler. அப்படி வழங்கப்பட்ட நீதி, அரசரால் வழங்கப்பட்ட நீதி பண்டைய காலத்தில் அசுத்தங்களை நீக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்பட்டது. அதாவது, ஒருவர் பாவ செயல் செய்ததாகவும் அவர் செய்த குற்றம் ஒரு பாவ செயலாகவும் அந்த பாவ செயல் செய்யப்பட்டது, அவருக்கு கொடுக்கப்படும் தண்டனை, where the punishment is imposed to him, after getting the punishment he has been renovated, the impurity has been removed என்று கருதப்பட்டது. இந்த சட்டத்தில் சாதாரணமாக தண்டனைகள் by gentle admonition, by severe reproof, by fine and by corporeal punishment என்ற வகைகளில் தண்டனைகள் வழங்கப்பட்டன. அதாவது, மன்னித்து கண்டித்து விடுதல், அவர்கள் செய்யும் குற்றத்திற்கு தகுந்தவாறு, மேலும் அவர்கள் செய்த குற்றத்திற்கு தகுந்தவாறு அவர்களுக்கு ஃபைன், அபராதம் விதிப்பது, அல்லது அவர்களுக்கு உடல் ரீதியான தண்டனை, அதாவது கார்போரியல் பனிஷ்மெண்ட், வீப்பிங், சவுக்கடி கொடுத்தல் ஆகிய தண்டனைகள் அக்காலத்தில் நடைமுறையில் இருந்தது. ஸோ தி பனிஷ்மெண்ட்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு தி இந்து ரிலீஜியஸ் ஃபார்ம்ஸ். இரண்டாவது காலமாக நாம் கருதப்படுவது முகலாயர் படையெடுப்பில் இந்தியாவின் குற்றவியல் சட்டத்தின் நிலை. தி பீரியட் ஆஃப் முகல், தி கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் which was prevailed like this. They have been classified under crime against God,
In the crime against God, ஒருவர் செய்யும் குற்றம் கடவுளுக்கு எதிரான குற்றம் என்று கருதப்பட்டது. என்னென்ன குற்றங்கள் என்றால், in drinking intoxicating liquor and the adultery, ஒருவர் மது அருந்துவது அல்லது பிறன்மனை புகுதல், adultery எனப்படும் மற்றவருடைய மனைவி மீது ஆசைப்படுவது. இக்குற்றங்கள் கடவுளுக்கு எதிரான குற்றங்களாக கருதப்பட்டது. இரண்டாவதாக கிரைம் அகெயின்ஸ்ட் சாவரிங், அரசருக்கு எதிராக செய்யக்கூடிய குற்றங்கள். அதில் தெஃப்ட், ஹைவே ராபரி, பொருள்களை அபகரிப்பது, திருடுவது, இவ்வாறான குற்றங்கள் அரசருக்கு எதிரான குற்றங்களாக கருதப்பட்டது, இறையாண்மைக்கு எதிரான குற்றங்களாக கருதப்பட்டது. தட் இஸ் கிரைம் அகெயின்ஸ்ட் சாவரிங். மூன்றாவதாக கிரைம் அகெயின்ஸ்ட் பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ், ஒரு தனிநபருக்கு எதிரான குற்றங்கள். அதில் அஃபென்சஸ் எகெயின்ஸ்ட் ஹியூமன் பாடி, ஒரு உடல் ரீதியான காயங்களையோ அல்லது மரணங்களையோ ஏற்படுத்துவது, அது தி அஃபென்சஸ் எகெயின்ஸ்ட் ஹியூமன் பாடி, இன் விச் தி பனிஷ்மெண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைட். தி பனிஷ்மெண்ட்ஸ் ஆர் so serious, that is life for life, where a person who killed another, he should be hanged, he should be killed. Where a person who cut the hand or leg, the amputation, then limb for limb, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்ற முறையில். இரண்டாவதாக தண்டனைகள் பிளட் மணி என்று கூறப்படும் ஒரு வகையான காம்பன்சேஷன், நிவாரணத் தொகை. ஒருவர் மற்றொருவரை ஒரு கவனக்குறைவாக செயல் செய்து அவர் இறந்துவிட்டால் அவருடைய குடும்பத்திற்கு the compensation should be paid to the family of that deceased. The blood money should be given, which was practiced in the Mughal period. The aim of the punishment is to deter the criminals. That is the deterrent theory. In the theory of punishment, several things are there. In this deterrent theory, which was practiced during the Mughal period. After the Mughal system, the Muhammadan system of administration of criminal justice was in force till the entry of the British rulers. In the British rulers, we have to discuss that the criminal law which was developed in different, that is in a formal manner, that is in British. I want to tell you, in the British period, which may be classified under, which may be divided under two categories. One is East India Company period. In the 1600, 1600களில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு உள்ளே வந்தனர். அவர்கள் வந்த வணிகம் தொடர்பானது. They are coming for trade purpose. So the East India Company occupied the India from 1600 to 1857. During this period, they have enacted several laws, particularly Regulating Act 1773 and Pitt's India Act 1781. Like that, they have enacted the acts. But this was a different form of government in India. So the Indian patriots agitated against the East India Company rule. Then the Indian patriots fight against the East India Company soldiers. அப்போது நாம் கூற வேண்டிய முக்கியமான விஷயம், 1857 in 1857, the first independence war was held. முதல் சுதந்திர போர், இந்திய சுதந்திர போர் என அழைக்கப்படும். இதையே ஆங்கிலேயர்கள் சிப்பாய் மியூட்டினி என்று கூறுவர். ஆனால் அதுதான் நமது இந்தியாவின் முதல் இந்திய சுதந்திர போர் 1857 நடந்தது. அதன் விளைவாக இந்திய அரசு ஆங்கிலேய அரசின் கீழ் வந்தது. British government undertaken the Indian territory and East India Company was left. In 1858, the British government enacted the law which is called as the Indian Councils Act, which was enacted. After that, the first law in India, in criminal law, 1860, that is Indian Penal Code was enacted. முதல் சட்டம் இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டது. அதுதான் இந்திய தண்டனை சட்டம் 1860. இந்த இந்திய தண்டனை சட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு இந்தியாவில் ஒரே தண்டனை வழங்கப்பட்டது இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ். தென் அதன் பிறகு இந்திய சாட்சிய சட்டம் 1872 தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்
1872 was enacted. Then the Code of Criminal Procedure 1898 was enacted. This is the major development which is made by the British government in the criminal justice system. Then after our independence, that is 1947, we have drafted a constitution. We had a constitution. Now in this constitution 1950, we wanted to change the criminal justice system. For that reason, அதன் காரணமாக 1973 இந்தியாவில் குற்றவியல் நடைமுறை சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்திய மக்களுக்காக இந்தியாவில் உருவாக்கப்பட்ட இந்திய சட்டமாக கருதப்பட்டது. அதன்படி 1973 வருடம் உருவாக்கப்பட்ட குற்றவியல் நடைமுறை சட்டம் அமலுக்கு வந்தது. அதன்படி இந்திய நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள், குறிப்பாக கீழமை நீதிமன்றங்கள் குற்றவியல் நடைமுறை சட்டத்தை கடைபிடிக்க தொடங்கின. இதன் முக்கியமான நோக்கம் என்னவென்றால், குற்றவியல் நடைமுறை சட்டம் 1973 முக்கியமான நோக்கம் என்னவென்றால், அந்த சட்டத்தின்படி பாமரர்கள் கூட நீதியை பெற முடியும் என்ற முக்கியமான ஒன்று உருவாக்கப்பட்டது. அதாவது லீகல் எய்ட் என்ற ஒரு விஷயம் உருவானது. வசதி இல்லாத குற்றம் சுமத்தப்பட்ட ஒரு நபர் சட்டத்தின் முன் சமமாக கருதப்பட வேண்டும். சட்டத்தில் அவருடைய வாய்மொழி, அவருடைய கூற்று வெளிப்பட வேண்டும். He should have a right to defend. So the government should support through the legal aid. The legal aid is provided an advocate for the defense, for the accused, in which the opportunity of being heard, அதாவது மற்றவருடைய கூற்றை கேட்டு அதன் பிறகு நீதி வழங்குவது என்ற முறை உருவானது. In this, the second thing in the 1973 Act, the Code of Criminal Procedure 1973, which is very important concept, is speedy justice. நீதி வழங்குவது சரியான நேரத்தில் சரியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு விரைவான நீதி வழங்கப்படுவது என்று இந்த சட்டத்தில் வழிவகை செய்யப்பட்டது. So the speedy justice which is included in this 1973 Act. Then the Constitution of India, our Constitution has provided certain rights to the arrested persons. When the arrested person who has suffered, who has deprived of his personal liberty, கைது செய்யப்பட்ட நபர் தன்னுடைய தனிமனித சுதந்திரத்தை இழக்கிறார். அவ்வாறு தனிமனித சுதந்திரத்தை இழக்கும் நபருக்கு the Constitution is provided, has guaranteed certain rights. உதாரணமாக ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஷரத்து 21 இந்திய அரசியலமைப்பு சட்டம், தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, ஆர்டிகல் 21, which provides to the any person who has deprived of his personal liberty or right to life, he can enforce before the court of law under Article 226 or Article 32 of the Constitution to file a writ petition in which the arrested person also can invoke. உதாரணமாக அவருடைய கைது நடவடிக்கை சரியானதல்ல, சட்டமுரணானது, அதாவது the detention, the arrest is illegal, the detention is illegal, hence he can file a writ petition before the High Court and challenge the detention before the High Court. In this Article 21, which prevails, very important article, for the arrested person can exercise, can invoke this right. அடுத்ததாக அரசியலமைப்பு சட்டமும் கைது செய்யப்பட்ட நபர்களும் என்ற முறையில் நீதிமன்றத்தில் அவர் இருமுறை தண்டிக்கப்படக்கூடாது. அவருடைய வழக்கு ஒரு முறை தண்டிக்கப்பட்டவுடன் அவர் the person can appeal before the High Court or the appellate court, but he should not be punished by the same court for twice. இந்த ஷரத்து, இந்த விஷயங்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம்
ஷரத்து 20 கூறப்பட்டுள்ளது. அதேபோல் ஒருவரை கைது செய்யப்பட்ட நபரை அவரிடமிருந்து வாக்குமூலம் பெறும் காவல்துறையினர், தி police who is going to getting the confession statement from the accused person, in which he should not be tortured. That should not be against the self-incrimination. The self-incrimination, that is incriminating the accused, getting the statement, is against the Constitution. This also discussed in Article 20 of the Constitution. The third degree treatment should be prohibited. That should not be entertained during the investigation by the investigating officer, which is guaranteed under Article 20, Clause 3 of the Constitution of India. இந்திய குற்றவியல் சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோடு தொடர்புடையதாக, அதற்கு கட்டுப்பட்டதாக, இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு கட்டுப்பட்டதாக அமைகிறது. மேலும் இதில் ஷரத் 22, ஒரு கைது செய்யப்பட்ட நபர், the person who has been arrested, he may have a right to make a representation to the government. அவருடைய முறையீடு, சரியான முறையீடு அரசிடம் செய்ய ஏதுவாக Article 22 of the Constitution has provided that. And also Article 22 of the Constitution provides that, guaranteed that, where a person who has been arrested, he should be produced before the magistrate within 24 hours. அவரை 24 மணி நேரத்திற்குள்ளாக, கைது செய்யப்பட்டவுடன் 24 மணி நேரத்திற்குள்ளாக அவரை நீதிமன்ற காவலில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்ற ஷரத்துக்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோடு இந்திய குற்றவியல் சட்டமும் இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டமும் இதனுடன் தொடர்புடையதாக அமைந்திருக்கிறது. இதுவரை நாம் ஹிஸ்ட்ரி ஆஃப் கிரிமினல் லாஸ், அதாவது குற்றவியல் சட்டத்தின் வரலாறு பற்றி இதுவரை நாம் பார்த்தோம். நன்றி.